அப்போஸ்தலர்களுடைய 10ஆம் அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்க்க பயந்து என்ன என்றார், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, இவ்வார்த்தையை கொண்டு என்னோடு பேசு, என்னை ஆசீர்வதி. நீ வந்திருக்கிற தெய்வ மக்களோடு கர்த்தர் பேசு. ஆங்காங்கே இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ மக்களோடு பேசு. இந்த யூடியூப் சேனல் வழியாய் பார்க்கிற தெய்வ மக்களோடு ஆண்டவர் இடைப்பட்டு பேசும், ஆசீர்வதி. தொடர்ந்து நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்ல போற கவனிங்க, புதிய ஆண்டை நீங்க எப்படி பயன்படுத்த வேண்டும், அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதற்காக நான் சொல்ல போற செய்தியினுடைய சாராம்சம். நான் இப்ப இந்த கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்னிட்டு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், அவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அந்த 10:3 கடைசி, பிரத்யட்சமாய் தரிசனத்தை கண்டு, பிரத்யட்சமாக தரிசனத்தை கண்டு. நான் இன்னைக்கு சொல்ல போற செய்தியினுடைய பகுதி என்னன்னா, தேவ தரிசனம், பரம தரிசனம், பரலோக தரிசனம். இது 2024 வருஷத்தை குறித்த தரிசனம் எனக்கு உங்களுக்கும் தேவை. அதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் இந்த தரிசனத்தை எப்படி பெற்றான் அப்படின்னா நீ புரிய முடியும். அதாவது சொப்பனம் என்பது தூங்கும் போது வருவ சொப்பனம். நல்ல நித்திரை தூங்குவோம், அப்போ ஏதாவது சொப்பனத்தை பார்ப்போம். அது என்னது? சொப்பனம். தரிசனம் என்பது முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதாவது தூங்காம செயல்பட்டு கொண்டிருக்கும் போது, வசனத்தை வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம், பல காரியங்கள் செய்துக்கிட்டு இருக்கும்போது, சில இடத்துல துதிக்கல, ஜெபம் பண்ணல, பாட்டு பாடல, அப்பவும் தரிசனம் கண்டாங்க. அப்படிலாம் இருக்கு. அப்போ தரிசனம் என்பது தூங்காம இருக்கும்போது கிடைப்பதுதான் தரிசனம். நல்ல கவனிச்சியா? உங்க பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, அல்ல உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு தரிசனம் வேணும். நான் டோனாவூர்ல ஊழியம் செய்யும் போது நிறைய சண்டே கிளாஸ் பிள்ளைகள் வரும், சின்ன பிள்ளைகள் வரும், பெரிய பிள்ளைகள் வரும், ஒவ்வொன்றும் வரும். அப்போ ஒரு பையன் அந்த ட்ரௌசர், கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டுட்டு ஒருத்தன் வந்தான். ரெண்டு பக்கம் சளி, மூக்கு ஃபுல்லா வடிச்சுட்டு வந்தான். அவனை கேட்டேன், எதிர்காலத்தை என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். அவன் சொன்னா, ஆரையா மாறுவேன் அப்படின்னா. ட்ரௌசரு தோரம், மூக்கு வலியுது. அவனை கேட்க, எதிர்காலத்தை என்ன செய்ய போற? ஆரையா மாறுவேன் அப்படின்னா. மாறுங்க. ஆமா, எனக்கு ஒரு மாதிரி திக்கு முக்கு ஆடிட்டு, பரவாயில்லையே நல்ல தரிசனம் வச்சிருக்கானே அப்படின்னு மனசுல வச்சுட்டு, சின்ன பையன், ரொம்ப பெருசா ஆள் இல்லை, சின்ன பையன், அவனுக்குள்ள இருக்கு. இன்னொரு பொண்ணுகிட்ட கேட்டேன். அவ சொன்னா, நான் படிச்சுட்டு ஏதாவது எங்க குடும்பத்துக்கு ஆதாயமா ஒரு வேலை பார்ப்பேன் அப்படின்னா. பரவாயில்லையே நல்லா இருக்க. இன்னொரு பையனை கேட்டேன், உங்களை மாதிரி நான் பாஸ்டா போறேன் அப்படின்னா. நல்லா இருக்க, பார்க்க நல்லதா இருந்து. அப்ப பாருங்க, இதெல்லாம் தரிசனம், இதெல்லாம் தரிசனம், இதுதான் தரிசனம். இப்ப நான் கவனிங்க, இந்த தேவ மனுஷன் கொர்நேலியு, இவன் ஆண்டவரை பற்றி அறியாதவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், இவன் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவன், வாக்கு தத்தத்துக்கு அந்நியன். ஆனா அவங்கிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருந்தது, ஒரு நல்ல குணம் இருந்தது. என்ன குணம் அப்படின்னா, அவன் தேவ பக்தி உள்ளவன். தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு
பயப்படுறவன். தேவன் யாரும் தெரியாது, ஆனா ஒரு கடவுள் இருக்கார், இந்த வானம் சூரியன் சந்திரனுக்கு அப்பால ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்புறவன். அடுத்து என்னன்னா, ஜனங்களுக்கு தானம் தர்மம் பண்றவன், ஏழைக்கு இறங்கி செய்யறவன், சாப்பாடு துணிமணி என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் கொடுக்கிறவன், தான தர்மம் பண்ணுகிறவன். அடுத்தது எப்பொழுதும் அந்த மேல இருக்க ஆண்டவரை பார்த்து பண்ணுகிற ஜெபம் பண்றவன். இவனுக்கு இயேசுக்கு சம்மதம் கிடையாது, ஆனா அவங்கிட்ட இவ்வளவு நல்ல காரியம் இருக்கு. பரலோகம் பார்த்துச்சு, என்னை ஏற்றுக்கொள்ளல, என்னை பற்றி அவன் அறியல, ஆனா இவன் என்னையே பார்த்துட்டு இருக்கானே, கூப்பிடுதானே அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு பிரத்யேகமான ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்ன அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற ஒரு தூதன் இறங்கி வந்தான், வந்து அவன்கிட்ட பேசினான். பேசிட்டு யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்கிறவன் ஒருவன் இருக்கான். அவன் யாரு, அவன் எங்க இருக்கான்னா கடற்கரை ஓர. அவன் என்ன வேலை செய்யறான்னா தோல் பதினெடுக்கிறான். அவன் வீட்டுல இந்த சீமோ எனப்பட்ட பேதுரு இருக்கிறான், அவனை கூப்பிடு, அவன் வருவான், அவன் பிரசங்கம் பண்ணுவான். அப்பொழுது நான் அந்த பிரசங்கத்தின் வழியில உன்னையும் உன் குடும்பத்தை சந்திப்பேன், நீ என் பிள்ளையா மாறிடுவ அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். மனோவா கவனி, வேலைதான், வீடு கட்டுதான், எல்லாம் நடக்கட்டும், நமக்கு என்ன தரிசனம் இருக்கு? இந்த மனுஷன் தேவ தரிசனத்தை கண்டான், கரெக்டா சொல்லி கொடுத்தார். உடனே தான் 3 வேலையாட்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பி அந்த பேதுரு எனப்படுகிற அந்த மனுஷனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அனுப்பிட்டான். அவனுக்கு இவன் வீட்டுக்கு வருவதற்கு தேவன் இன்னொரு தரிசனத்தை கொடுத்தார். அது நான் சொல்ல முடியாது, அது சொன்னா அதுக்கு நேரம் போயிட்டே இருக்கும். விளக்குதா? சந்தேகப்படாம அவன் ஒரு யூதன், புரஜாதி வீட்டுல தண்ணி குடிக்க மாட்டான், சாப்பிட மாட்டான். பிராமணன் மட்டும் சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். பார்த்தீங்களா, இப்பவுமே இருக்கு, அப்ப அப்பவும் இருந்திருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னார், டேய் அவன் என் பிள்ளை, நீ போ, உன் பார்வையின்படி அவன் கீழ் ஜாதி இல்லை, என் பார்வையின்படி என் பிள்ளை, நீனு என் பிள்ளை, போ அப்படி சத்தம் போட்டார். அவன் கேள்வி கேட்காம இவன் 3 பேர் போய் நின்ன உடனே மூச்சு பேச வந்துட்டான். இதுதான் நடந்துச்சு. வந்தான், பிரசங்கம் பண்ணுனா, ஆண்டவர் இறங்கினார், அவனை ஆசீர்வதித்தார். ரைட். நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த தரிசனத்தை நான் எப்படி பெறுவது? தரிசனம் சொல்லிடுற, தரிசனத்தை எப்படி பெறுவது? அது வேணும் இல்ல? இவன் எப்படி தரிசனம் பெற்றான்? சொப்பனமா? கரெக்ட். அவன் சத்தம் சொல்ல வேண்டியதானே? ஜெபம் பண்ணும்போது குட். அவன் தரிசனம் எப்போ வரும்னா ஜெபம் பண்ணும்போது வரும். குட், சரியான வார்த்தை. நன்றி அண்ணா, பேசலாம். அதான் ஜெபம் பண்ணினா தரிசனம் வரும். நல்லா கவனிச்சுக்காங்க. நீங்க இப்படியே வாழ்க்கை நடத்த போகக்கூடாது. புதிய ஆண்டு இப்படியே காலத்தை நேரத்தையும் போக்கி அந்த 2025ஆம் வருஷத்தில் வரும்போது அல்லேலூயா அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஆமா, அந்த 24ஆம் வருஷத்துல நாம் என்ன செய்யணும், பிளான் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறதுக்காக நான் முன்கூட்டியே நான் என்ன சொல்றேன், நான் 2024ஆம் வருஷத்தை எப்படி கையாள போறேன்னு சொல்லி நான் ஒரு ஸ்கேல் போட்டேன். ஆனா அதுக்கு எல்லாம் சாத்தியம் வருமா எனக்கு தெரியாது. ஆனா சாத்தியப்படுத்துவேன், முயற்சி எடுக்கிறேன், ஒவ்வொரு ஸ்டெப்பா முயற்சி எடுக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது கண்டிப்பா எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணுவதற்கு, தேவனை இலக்கை அடைவதற்கு, அந்த குறிக்கப்பட்ட இலக்கை அடைவதற்கு நான் சொல்லி தரேன், பப்ளிக்கு சொல்லி தரேன். அடுத்த ஆண்டு 24ஆம் வருஷத்தை முடிக்கும் போது இந்த இடத்துக்குள்ளே இதுவரை வராத பையன்மார், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், பெரியோர், இந்த எல்லைக்குள்ளே வராத ஒரு 50 பேரை இந்த இடத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார் என்று நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்திலே அழப்போறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக உபவாசிக்க போறேன். தேவனுடைய செயலுடைய வேலை நடைபெறுவதற்காக தேவ சமூகத்துல கேட்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா இல்ல, அதோடு மட்டும் இல்ல, இங்க வருகிற நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான நிலையிலே உங்க வாழ்க்கை, உங்க குடும்பங்கள் சுகத்தோடு பலத்தோடு சகல வசதியோடு நீங்க அமையத்தக்கதாக தேவ ஆசீர்வதிக்கும்படி நான் அதுக்காகவும் தேவ சன்னிதானத்தில் நிற்க போறேன். அல்லேலூயா. சரி, அது பல காரியம் இருக்கு. அதுல ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒரு பிளான் இல்லாம போனோம்னா முடிவை காண முடியாது, முடிவை காண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்ல விரும்புறேன். அப்ப எப்போ வரும்? ஜெபம் பண்ணும்போது வரும். நான் அதுக்கு ஒரு வசனம் சொல்லி தரப்பாரு, அப்படின்னா புரியும். இல்லைன்னா நீங்க எங்கேயோ கொண்டு விட்ட மாதிரி இருக்கும். வாசிக்க போறோம், கவனிங்க. பிலிப்பியர் 2:13. பிலிப்பியர் 2:13. ஒரு வேகம் வாசிங்கள். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும், கவனிங்க, இந்த தரிசனத்தையும் செய்கையும் விருப்பத்தையும் யார் உண்டாக்குறார்? தேவனே உண்டாக்குறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப தேவனே உண்டாக்குறார். நல்ல கவனிச்சுக்காங்க. தேவனே தேவனாய் ஆண்டவர் உண்டாக்குறார். சரி, நான் கவனி. இப்போ ஒரு உதாரணம். வனாந்தரத்துல ஒரு சர்ச்சை வச்சா ஆட்கள் வருவாங்களா? ஊருக்குள்ளே வரமாட்டுக்கா. சுத்தி சுத்தி தெருவில் இருக்கு, ஆண்கள் இருக்காங்க, தடிக்கு விழுந்தா வீடு, கூப்பிட்டா அக்கா அம்மான்னு கூப்பிட்டா பக்கத்துல இருக்க ஆள் இருக்காங்க, இவங்களே வரமாட்டுக்காங்க. ஒரு சர்ச்சை வனாந்தரத்தில் கொண்டு வச்சா வருவாங்களா? வருவாங்க. அதான் தரிசனம். ஒரு வருஷம் வாசிக்க போறோம். மார்க் 1:45. மார்க் 1:45. மார்க் 1:45. வாசிங்க. இல்ல, இயேசு வனாந்தரத்துல இருந்தா எத்திசையிலும் ஜனங்கள் வந்தாருன்னு இருக்கும் வார்த்தை. இயேசு வனாந்தரத்தில் இருந்தா எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் வந்தான்னு இருக்கும் வசனம். சரி, இப்ப அதை இப்ப வாசிக்காண்டா, நான் சொல்ற மட்டும் கவனிங்க. இயேசு எங்க இருந்தா? வனாந்தரத்துல இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. எல்லா 4 திசையில இருந்து ஜனங்கள் வந்தார்கள். கவனிங்க. அதாவது வனாந்தரத்துல வசதி இருக்காது, வாய்ப்பு இருக்காது, எதிர்பார்க்கிற ஒன்றும் கிடைக்காது, நான் நினைக்கிறபடி அங்க ஒன்றும் நடக்காது. 35 வாசிமா. மார்க் 1:35 வாசிமா. அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு அவர் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் கவனிங்க. அப்ப எப்படின்னா, வனாந்தரமான ஒரு இடத்துல இருந்தார். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ திரளான ஜனங்கள் எத்திசையிலும் இருந்து அங்க வந்தாங்க. இப்ப கவனிங்க. நம்ம என்ன நினைப்போம்? ஒரு பட்டணம், இங்க கவனிங்க, ஒரு பட்டணமா இருந்தா 10 பேர் வருவான். சரி, ஊரை விட்டு ஊர் வேலைக்கு வருவான், அவனாவது வருவான். 4 சபையில் ரசிக்கப்பட்டவன் சேருவான், அவனாவது வருவான். பட்டணத்துல ஊழியம் சக்சஸ். ஆனா வனாந்தரத்துல ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும். ஆனா தரிசனமுள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு இதை அனுப்பியிருக்கிறார். எதுக்கு அனுப்பினார்? எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்புக்கு அனுப்பினார். அந்த தரிசனத்தோடு அவர் ஜெபம் பண்றார். அவர் தங்கினது வனாந்தரம்.
ஜெபம் பண்ண வனாந்தரம். அப்படி இருக்கப்பட்ட இடத்துல திரளான ஜனங்கள் எத்திசையிலிருந்து வந்தார்கள். வனாந்தரத்துக்கே இயேசு இருக்கைக்கு போனார்களானால் நிச்சயம் இந்த லோஜபுரத்துல நடக்கிற ஆராதனைக்கு கர்த்தர் புதிய ஆண்டிலே 50 பேரை கர்த்தர் நிச்சயமாய் ஆராதனை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. நமக்கு இதுவரையில் இந்த சர்ச்சுக்குள்ளே வராது இருக்கிற ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள், பெரியவர்கள், கனமறிஞ்சவர்களை பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அந்த தரிசனத்தோடு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது தேவனாய் கர்த்தர் காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில அந்த தரிசனத்தையும் செய்கையும் விருப்பத்தையும் யார் உண்டு பண்றான்னா கர்த்தர் தான் அந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க. நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிய விஷயம், அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு வார்த்தை வரும், அல்ல ஒரு விருப்பம் வரும், இல்லைன்னா ஒரு திட்டம் வரும். நான் சொல்லி தரேன்னு கவனிங்க. நான் ஏன் சிங்கியூரத்தில் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது தாமஸ் பாஸ்டர் என்னுடைய தரிசனத்தில் வாரார். வந்து, டேனியல், ஏன் நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? பாழாய் கிடக்கு கிராமங்கள், அங்கே போய் ஊழியம் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. உடனே நான் அதை என் டைரியில் எழுதினேன், மனசில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் ஒரு நாள் இந்த வீட்டில், அதாவது என்ன சொல்வது, திருக்குறங்கூரில் இருந்தேன். அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி தேவனாபுரிக்கு அனுப்புகிறாங்க. பிள்ளைகள் கிங் ஸ்கூலில் படிக்க வேண்டியிருந்ததுனால டிரான்ஸ்ஃபராக மாற்றி கொண்டு போக வேண்டியிருந்தாக்கா நான் இங்கே தங்கிட்டு தேவனாபுரியில் ஊழியம் செய்தேன். அப்போ இங்கே வரும்போது ஒரு அம்மா எங்கேயோ போயிட்டு, சிங்குளத்தில் உள்ள ஒரு அம்மா எங்கேயோ போயிட்டு என் வீடு தேடி வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்கெல்லாமா போய் ஊழியம் செய்றீங்க, எங்கள் ஊர் வந்து ஊழியம் செய்யக்கூடாதா அப்படின்றாங்க. பவுல எபேசிய பட்டத்தில் உள்ள மனுஷன் கூப்பிட்டு போல இருந்துச்சு. இந்த 2 வார்த்தை எனக்கு தொடங்கிச்சு. இறங்கிட்டேன், களம் போனேன். கஷ்டம்தான், பாடுதான். இந்த 10 வருஷம் நான் பட்ட பாடுக்கும் நிந்தைக்கும் அளவே இல்லை. இன்னும் விடல. ஜனங்கள் போராடம் செய்யறாங்க, ஆனா நான் கவலைப்படலை. தேவன் காண்பித்த தரிசனம், தேவன் வார்த்தை சொல்லி கூப்பிட்ட இடம். கொஞ்சம் பொறுமையா இருக்கும், ஜெபம் பண்ணுவோம், காரியம் செய்வோம் அப்படின்னு அது அப்படியே கடப்புல போட்டு போயிட்டே இருக்கு. சரி, இப்போ இந்த சூழ்நிலை நான் பார்க்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு விருப்பம், ஒரு திட்டம், அல்ல ஒரு செயல்பாடு, இதை செய், இப்படி பண்ணு அப்படிங்கிற காரியத்தை உணர்த்தும் போது அதுதான் விதை, அதுதான் தரிசனம், அதான் தேவ திட்டம், அதான் தேவனுடைய விருப்பம். நான் இப்போ சொல்லி தர போறேன். அப்படின்னா நீங்க இதுக்கு பைபிள்ல வசனத்துல இருக்கா, இதெல்லாம் அப்படி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற காரியத்தை சொல்லி தர போறேன். சொல்லி தந்துட்டு இந்த தரிசனம் உடையவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். தரிசனம் இல்லாதவனு கிடையாது. இந்த தரிசனத்தை வாழ்க்கையில பயன்படுத்துறவனுக்கு மேன்மையை கொடுப்பார் என்று 3 சத்தியத்தை அவங்க சொல்லி தருவாங்க. சொல்றோம், இந்த விருப்பத்தையும் செய்கையும் ஆண்டவர் தான் உண்டாக்குறார். அது நீங்க ஒரு மாதிரி நினைச்சக்கூடாது. உங்களுக்கு இப்ப முடியல, உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு மனம் இல்லை, உங்களுடைய எண்ணம் செந்தியெல்லாம் வேற பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு காலத்துல தேவன் சொன்ன அந்த பகுதி மாறாது. சரி, நான் உங்களுக்கு சின்ன சொல்லித்தாரு. இனி ஆண்ட ஊழியத்துக்கு அழைச்சார். அப்போ நான் வந்து ஊழியத்துக்கு ஆண்டு சொன்ன வர முடியாது, வர முடியாது. ஆண்டு ஒரு ஏரியா மோசையை கூட வேற யாராவது அனுப்பணும்னு சொன்னான். நான் அந்த ஜோலியே கிடையாது, முடியான்ட்டேன். நல்ல கால் உள்ளவனே ஊழியம்னா படுத்து கிடக்கான். நம்ம எங்க கால் இழுத்து அரை கால் 3/4 கால் வச்சுக்கிட்டு எங்க போய் ஊழிய? அதெல்லாம் முடியாது. வேலை செஞ்சுக்கிட்டு காணிக்க கொடுக்க, அவ்வளவுதான் சொல்லி நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன். ஆண்டவர் போறார். அப்ப லேத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த இன்ஜினியரிங் காலேஜில் இருந்தும் பாலிடெக்னிக்ல இருந்தும் ஜனங்கள் பிள்ளைகள்லாம் பார்க்க வருவாங்க. அப்போ என்னை பார்க்கணும்னு என் பக்கத்துல வந்துட்டு ஒரு பையன் சொல்லுவான், பாஸ்டர் அப்படிங்குவான். அப்புறம் விசுவாசி பாஸ்டருங்க, என்னடா பாஸ்டர் இவன்
அவன் வந்து கிறிஸ்டியனே கிடையாது, இந்து. அவன் சொல்றான், வாயிலிருந்து அந்த வார்த்தை பிரகடனமா வருது. உங்களை எங்கேயோ பார்த்துருக்கிறேன், ஆனால் பாஸ்டர்னு கூப்பிட்டேன் சார் மன்னிச்சுக்காங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் கூப்பிட வச்சதே கத்தர் தான். அவனுக்கு அந்த மில்லி மிஷின்ல உள்ள அந்த லேத்தில் உள்ள காரியங்களை சொல்லி கொடுத்து அனுப்பிட்டேன். பார்த்தீங்களா? சரி, அது போட்டோம். அதுக்கப்புறம் அந்த வள்ளியூர்ல எபனேசர் லேத் ஒர்க்குன்னு ஒன்று உண்டு. அப்புறம் வேகுல ஆசாரியருடைய பையன் ராஜரத்ன ஐயா அவர் லேத்துப்பட்டு வச்சிருந்தார். அதில் நான் லேத்துல வேலை செய்வேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அண்ணாள் அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்க டோனாவூர்ல. அங்கே பிரசவம் பண்ணுக்கு ஆள் கிடையாது. தாமஸ் பா சொல்லியிருக்காரு, டேனியல் வள்ளியூர்ல வேலை செய்யறான், ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் கூப்பிட்டு வந்துருவான், கெட்டிக்காரன், ஊழியத்தை அழைக்கப்பட்டவன் தான், ஆனா வரமாட்டுக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படியோ தெரியாது. இந்த அம்மா இப்ப இருக்கிற ஜோனை கூட்டிக்கிட்டு வரும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயங்காலம் வரும். டேனியல், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆள் பிரசவம் பண்ண வரமாட்டாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல. அப்படியே அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்துட்டு கண் 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 கலங்கி போகும். பாண்டு சொல்றாரு, டேய் எலியாவை எலிசா உழுதுகிட்டு இருக்கும் போது சால்வை போட்டத மறந்துடாத, போயிரு நாளைக்கு, அவங்க யாருமே கிடையாது, போ அப்படி. வருவேன், உட்காந்து அழுவேன், ஜோம் பண்ணுவேன். இந்த மாதிரி பிரசங்கமெல்லாம் அப்போ ஆயத்தம் பண்ண முடியாது. ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது வசனம் கிடைக்கும் எழுதி வச்சுக்கிடுவேன். 4 வசனம் கிடைக்கும், அவ்வளவுதான். 4 வசனத்தை ஒரு 10 நிமிஷம் சொல்லி முடிச்சிருவேன், அவ்வளவுதான் செய்தி. முடியாது. ஆமா, அப்படியே நடத்தினேன். அப்படி 3 வருஷம் நடத்திருக்கேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இந்த வேலை படிக்க வச்சது, நீ வேலை பார்க்கறது எல்லாமே உனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டுக்காக வச்சிருக்கேன், நீ தான் ஊழியம் செய்யணும் டேனியல், கிளம்பு அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய போராட்டத்தின் நடுவில் ஊழியத்துக்கு வந்தேன். ஏன் சொல்றேன்னா, ஒரு ஆளை கொண்டு பேசுவது, கூப்பிடுவது, காரியம் செய்யன்னு சொல்லுவது, ஒரு வாய்ப்பு தருவது. இப்ப நான் இப்போ மனோவுக்கு பாட்டு படிக்க இடம் கொடுக்கேன். எதுக்கு? காலமெல்லாம் பாலே வச்சுக்கிட்டு சுந்தராஜ் வச்ச தூத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு அல அப்படின்னு இருக்கா? இல்ல. எதிர்காலத்துல ஆண்டவருக்காக நீ வேலை செய்யணும், ஒரு ஆராதனை நடத்தணும், ஒரு பாட்டு படிக்கணும், ஒரு சாட்சி சொல்லணும். நான் ஊழியத்துக்கு வெளியே போயிட்டோம்னா இதை நின்று பொறுப்பா செய்யணும். அதுக்காக தான் அதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த வேலை நடத்துறோம். சும்மா இல்ல. ஜோசுவாவுக்கும் ஞானுக்கும் ஜோர் போடுவோம்னா இதுக்கு சும்மையா நடக்காது. அவன் சொல்லுவா, பெத்த கடமை, அதனால போடுறது போயா. அது எப்போ? 5 வயசு வர. இப்ப என்னை விட அரை பாடங்க வளர்த்திருக்க, இன்னும் போட முடியுமா? முடியாது. நீ வேலை செய்யணும். இப்போ இந்த இதெல்லாம் சுத்தப்படுத்துறது அண்ணன் 2 பேர் தான் பொறுப்படுத்திதான். சந்தோஷமா இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, நாம் ஆண்டவரை பற்றின காரியத்தை பிள்ளை நடுவில் விதைச்சு ஆகணும். அவங்க எதிர்காலத்தை ஆண்டவருக்காக எழுதி சிரமம் பண்ண நம்முடைய கண்ணால பார்க்கணும். ரைட், அதெல்லாம் கவனிக்க. இதுதான் தரிசனம். நல்ல கவனிச்சாங்க. எப்பொழுது தரிசனம் வரும்னா, ஜபம் பண்ணினா மட்டும்தான் தரிசனம் வரும். அல்லேலூயா. இத தரிசனம் நிறைவேறிய தீரும், நிறைவேறிய தீரும். நான் கவனிங்க, நான் சவாலா சொல்றேன். ஜாசுவா ஆண்டவர் வருகை தாமதிச்சா அவன் ஊழியத்துல இருப்பான். ஒருவேளை என்னுடைய ஆயுசு முடிஞ்சு நானும் போயிட்டு அந்நாள் பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை கத்தர் கொடுப்பான்னு வச்சுக்காங்க, அவளும் பார்ப்பான். இந்த பகுதி இப்போ தெரியாது. தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓடுகிறவன் வாசிக்கும்படி அத பலகையில தீர்க்கமா எழுது, அது தாமதித்தாலும் அதுக்காய் காத்திரு, அது நிறைவேறும் என்கிற வாக்கு சொல்லப்படுது. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். ஆபகுக் 2:2. சீக்கிரம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது,
அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஆனா காத்திரு, காத்திரு, நிச்சயம் வரும். ஜோசுவா சொல்ல விரும்புகிறேன், காத்திரு. கர்த்தர் செய்கிற செயலை உன் கண்கள் காணும். காத்திரு, வெயிட் பண்ணு, பொறுப்பாயிரு, ஆண்டவருக்கு உண்மையாய் வாழு. நிச்சயம் கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய விரும்புவார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். நான் 2-3 காரியத்தை உங்களுக்கு இதுக்கு முன்னால ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் அதை கொடுத்தார் என்பதற்கு அந்த அந்த செய்கையும் மன விருப்பத்தையும் ஆண்டவர் எப்படி சொல்றார் அப்படிங்கிறதுக்காக சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னை காண்பித்த எல்லாவற்றின் மேலும், கவனிங்க, இங்க பாருங்க, ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு காண்பித்த எல்லாவற்றின் மேலும் உன் மனதை. செகண்ட் பாயிண்ட், நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி. பெஸ்ட். நான் சொல்றேன், சாந்தினிக சொல்ல விரும்புறேன், அந்த ஊழியத்தின் மேன்மையை காண்பிக்கும்படி நீங்க சொந்த ஊர்ல இருந்து சிதம்பரபுரத்துக்கு கொண்டு வரப்பட்டீர்கள். எசேக்கியேல் இருந்த இடத்துக்கும் தேவன் இப்பொழுது காண்பிக்கும் இடத்துக்கும் எத்தனையோ மைல் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த தரிசனத்தை எசேக்கியேல் மனசுல வைக்கும்படி ஆண்டு சொல்றார். மனசுல வை. சார், இப்ப கவனிங்க, இந்த மனசுல வைக்கிற பகுதிக்கு இது விளக்கல, இன்னும் மனசுல வைக்கிற அந்த பகுதியை சொல்லி வாசிக்கிறோம். அதாவது வாசிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 2:19. மரியாளும் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். சிந்தனை பண்ணினாள். குட். கவனிங்கள், எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசி சொன்னது என்ன? எசேக்கியேலுக்கு நான் காண்பிக்கிறதே மனசுல வை. இப்பொழுது இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் சொல்ற வார்த்தை என்ன? அந்த சங்கதி எல்லாம், தேவ தூதனால் சொல்லப்பட்ட சங்கதி எல்லாம் அவன் மனசுல வைச்சிருந்தா. இதுதான் தரிசனம். இந்த மனசை விட்டு சாத்தா எடுப்பான். அல்ல, நீங்களே எடுப்பீர்கள். உங்களுடைய வேலை பழு, உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை, அல்லது இந்த தரிசனத்தை விட்டுட்டு வேறொரு பக்கம் உங்க சிந்தனைக்கிறாராய் சத்துரு நடத்துவான். அப்போ மனசு நினைச்சாது இருக்காது. சொல்ல நான் திருக்கரங்குடி சர்ச்சில் இருக்கும் பொழுது ஒரு சுற்றிலும் உள்ள கிராமங்கள்ல சர்ச்சை உருவாக்கணும்னு ஜெபம் பண்ணி போராடினேன். அப்போ சர்ச்சை உருவாகலை. ஆனா நான் இப்ப அந்த வாக்குத்தத்த அட்டையை அடிச்சு அதில் எழுதியிருக்கேன். இப்போ என் கண்ணுக்கு முன்னால 5 சர்ச்சை இருக்கு. அந்த சூழ்நிலைய தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஒரு காலத்துல போராடின, ஜெபித்த, கண்ணீர் வடிச்ச, உபவாசித்த, தேவனுக்கு முன்பாக நின்ன அந்த பகுதியில மனசுல வச்சு காரியம் செஞ்சதுனால ஆண்டவர் அந்த வேலையை செய்திருக்கிறார். இன்னும் சில ஊர்கள் ஆரம்பிக்க படல, நானும் அதை மறந்துட்டேன். ஆனா இப்ப அந்த தூக்கி கையில எடுத்து திரும்ப டைரியில ஒட்டியாச்சு. பழைய பஞ்சபாண்டா தூக்கி ஒட்டி ஜெபம் பண்ண தொடங்கியாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? மனசுல வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்ட அந்த தரிசனம் நிறைவேறுது. அப்போ 2வது பாயிண்ட் என்ன? ஜெபத்துல தரிசனம் தார திட்டம், விருப்பம், செய்கை, விதை, அழுத்தம், இது எல்லாமே தேவ திட்டத்துக்கு உண்டானது. தருகிறார்.
ரைட், போச்சுக்காங்க. அடுத்தது இது நிறைவேறுவதற்கு 2வது பாயிண்ட், செக்ஷன் 2 என்ன செய்யணும்? மனசுல வைக்கணும். மனசுல வைக்கணும். என்ன வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்ணம் மட்டும் என் வார்த்தையை கேட்டிருப்பாங்கன்னா 4 புள்ளியோட இருப்பான். அவன் குழந்தை பிறந்திருக்கும், என் சொல்ல அவன் கேட்க மறுத்துட்டான். எனக்கு என் கையில வந்தவன ஆசீர்வாதம் போன ஒருத்தன் தான். எவ்வளவோ போறான். 3 வருஷம் என் பின்னார கூடி அடைஞ்சேன் தெரியுமா? அவனுக்கு அவ்வளவு வாய்ப்புகளை தேவன் கொடுத்தார். ஏதோ முஸ்லீம் புக்கை படிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு நேரத்தையும் போக்கி காலத்தை கெடுத்து மனசை பண்ணி அவன் காலத்தை உட்கார்ந்துட்டான். எனக்கு அதுக்கப்புறம் அவனை இந்த ஊருக்குள்ள இருந்தாமனா பிடிச்சிக்கிடுவேன். அவர் வன சஞ்சாரியா போயிட்டார். மாதிரி அவர் வன சஞ்சாரியா உட்காந்துட்டார். ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் ஆத்தியப்பனை பிடிச்சேன். ஆத்தியப்பன் செத்து போன நம்பி அவன்கிட்ட போகாத பெந்த வருஷம் என்ன மாற்றி விடுவான் அப்படின்னு சொல்லி அழுது போதிட்டான். மருமோனே அப்படிமே இப்ப நேரம் இல்லை அப்படிமா, நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். என்ன செய்ய முடியும்? வாலிய பிள்ளையவர் ஒன்றும் பண்ண முடியல. நல்ல கவனிச்சாங்க. அந்த விருப்பம் செய்கையை தேவன் தந்த ஒரு பாடு நம்முடைய மனசுல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, நான் இதுக்கு இந்த மனசுல வச்சு இந்த சங்கதி எல்லாம் யாருக்கு இருக்கா? இயேசுவே பெற்றெடுத்த மரியாதை வச்சிருந்தார். இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன், உங்களுக்கு புரியும்படி பண்ணதான் உங்களுக்கு விளங்கும். நெகேமியா 2:12 வாசிப்போம். நெகேமியா 2:12 சீக்கிரம். ராத்திரி எழுந்து கவனிங்க, இந்த நெகேமியா அலங்க இடிஞ்சு கிடக்கு, அக்கினா சுட்டு வைக்கப்பட்டிருக்கு, பாலாய் கிடக்கு. அதை திரும்ப கட்டுவதற்கு ராஜாவிட்ட பெர்மிஷன் கட்டு வந்திருக்கான். வந்துட்டு எப்ப போறான்? ராத்திரி. குட். நைட்டு போறான். கூட வேலைக்காரன் இருக்கான். கவனிங்க, ஒரு கழுதை இருக்கு. நான் மனசுல வைக்கா சொல்லி தரேன். சும்மா வாயிழந்த பேச்சு எங்கேயும் பேச்சுக்கிட்டு விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சிரமம். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு ஒரு காரியம் சொல்லி தரும் போது அதை மனசுல வைக்கணும். அது யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. டக்குன்னு நான் இப்போ 2 காரியம் கொண்டு சொன்னேன், ஓகேங்களா? சாதான் கவனமா கேட்டிருப்பான். ஆமா, ஆனா நான் அதுக்கு ஆயத்தம் பண்ணி சோத்திரம் பண்ணியிருக்கேன். அதனால கர்த்தர் அதுல எனக்கு ஜெயம் தருவார் என்று நம்புறேன். ரைட்டு. கவனிங்க, இப்போ எருசலேமில திரும்ப அலங்கம் கட்டி சரிப்படுத்தி பாழாய் கிடக்கிறத சரிப்படுத்துவதற்காக தேவ திட்டத்தை வாங்கினான். எப்படி வாங்கினான்? குட். யாரோ ஒருத்தன் வந்து சொன்னா எருசலேமில் உள்ள எல்லாம் இடிக்கப்பட்டு அக்கினியால் சுட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மகா வேதனை அடைகிறாள் என்ற செய்தியை கேட்கான். எங்க? ராஜாவுக்கு பாத்திரக்காரனா இருக்கான். அப்படின்னா ராஜா ஆட்டுக்கறி சாப்பிடுவான் வச்சுக்காங்க. அத முதல்ல ராஜாட்ட கொண்டு சமையல் பண்ணி வச்சுட்டு ராஜாவுக்கு முன்னால இருப்பான் இந்த நெகேமியா. இவன் சாப்பிட்ட எச்சல ராஜா தும்மா. புரியுதா? புரியல. ஏன்னா மருந்து வச்சிருவான், கொன்றுவான் அப்படிங்கறதுக்காக இவன் தின்ன பிற்பாடுதான் அந்த எச்ச தும்மா. யாரு? அகாஸ் ராஜா வழங்குதா தும்மா. அப்பேற்பட்ட சாரத்தில் இருக்கான். இப்போ கேளுங்க, ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்படுகிறான், உட்கார்ந்துட்டான், உபவாசித்தான், அழுதான், கண்ணீர் வடிச்சான். ஆண்டவரே சாப்பிடல, துக்கம் மனசுல வேதனை. ஆண்டவர் ராஜா கேட்கிற, என்ன நெகேமியா சந்தோஷமா இருப்பிய, என்ன துக்கம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இல்ல, துக்கமா இருந்தா தலையை எடுத்துருவான். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக இருந்தனால அவன் கத்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. என் தேசம் அழிஞ்சு கிடக்கு, அது போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னா. எவ்வளவு நாள் ஆகும்? நான் போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் சொல்றேன்னு சொன்னா. உடனே போலீஸ் வந்து சோடு பணத்தோடு கழுதையோடு அனுப்பிட்டார் ராஜா. நல்ல கவனிங்க,
ஒரு தரிசனம் உள்ளவனுக்கு அதாவது நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புக்கு கேட்க வேண்டாம், வாய்ப்பு வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். எப்பேற்பட்ட வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தி, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பயப்படாங்க. நான் சிங்கப்பூரத்தில் வீடு கட்டணும் சொல்லி 10 வருஷம் ஜெபம் பண்ணோம், 10 வருஷம் ஜெபம் பண்ணோம். நாங்களும் இந்த இதுல விழுகிற காணிக்கையை சேர்த்து வச்சோம். இதுல விழுகிற காணிக்கையை ஒன்றும் நாங்கள் வேஸ்ட்படுத்துறது இல்லை, சேர்த்து வச்சோம். அது ஆர்டி போட்டோம், அப்படி ஒன்று ஒன்றா போட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு அம்மா 8 லட்ச ரூபா தராங்க. எங்க அண்ணாள்கிட்ட கேட்க என்ன செய்யணும் சரி சொன்னா, 10 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், சர்ச்சை கட்டுவோம், வீட்டை கட்டுவோம். உடனே பிடிச்சிட்டேன். தொடங்கும் போது போராட்டம், அனுகூலம், கல்லு கிடையாது, மண்ணு கிடையாது, எதுவுமே கிடைக்காது. கயத்தாறு எங்க இருக்கு? கயத்தாறுல கொண்டு வந்திருக்கேன். இன்னும் பொண்ணாக்குள்ள இருக்கிற கல்லையும் எம்ஜெண்ணி எடுக்கிறதுக்கு அன்னைக்கு இந்த கோரில் ஒருத்தர் 4 பேர் ஒன்று செத்து போயிட்டான். அதனால ஒரு 4-5 மாசம் ஒண்ணுமே கிடைக்காது. அப்பேற்பட்ட துணியில அங்கே வச்சு அப்ப சகல வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தாரா. ஆனா தடை இருக்கு. வானம் தோண்டி போட்டாச்சு. ஊருக்காரன் சொல்லுதான், ஏய் வானம் தோண்டி போடுறது பாஸ்டர் சீக்கிரம் கட்டுங்க. இதெல்லாம் காத்திருந்தேன், எவன் சொல்லுவான் அவ்வளவு காத்திருந்தேன். போராடினாலே போராட்டம், தோண்டி போட்டு ஆள் செத்து போ, அதனால கட்டு அப்படிங்க ஊருக்காரன். வாய்ப்புடா, பணம் போனா போகுது, செலவழிஞ்சா செலவழிது, கட்டுன்னு கட்ட ஆரம்பிச்சேன். அந்த தேவ சித்தம், தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அவர் எந்த சூழ்நிலையிலும் சப்போர்ட்டை தருகிறார். அல்லேலூயா. அப்படியே அவங்க வாழ்க்கை சொல்றேன். உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்கள் தலைக்கு தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு ஆண்டவர் தரிசனம் தந்து அதற்கான ஏகத்தை தந்து மனசில் வச்சுக்கிட்டு இருப்பீர்கள். ஆனால் அதற்கான ஏதுக்களை கர்த்தரே தருவார். சொல்லலேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சென்னையில தண்ணி, சென்னையில தண்ணி, சென்னையில தண்ணி அப்படின்னா வந்துச்சே தண்ணி. திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் ஐயா ஐயா அப்படி சத்தம் போடுதான். கோடிக்கு பிற பிரபுக்கள், நான் சொல்லி விளங்குதா, நான் இப்படிலாம் பார்த்ததே கிடையாது. அந்த வண்ணாரப்பேட்டைக்கும் அந்த அரவிந்து கண் மருத்துவமனைக்கு இடையில உள்ள ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு மேல தண்ணி போகுதுங்க. டைரக்டா பார்க்கல, கத்திர சோத்திரம் இந்த யூடியூப் சேனல்ல பார்த்தேன். அதுல ஒருத்தர் நின்று கேட்டான், எங்க போறைய அப்படின்னு சொல்லி. வண்ணாரப்பேட்டை நோக்கி போறேன் அப்படிக்கு. அது சொல்லல, அவன் சொல்லுது அந்த தண்ணி அப்படி போகுது அப்படிங்க. அவன் பாருங்க, அங்க ஏதோ நடந்ததுன்னு சொல்லி இங்க திருச்சவனுக்கு இங்கேயும் பிரச்சனை வந்துட்டு. நான் சொல்லுகிறேன் என்னன்னா, அந்த தரிசனத்தை மனசுல வச்சிருந்தான். இப்ப இந்த நெகேமியா உபவாசித்தான், அழுதா, ஜெபித்தா, பாவரிக்கை செய்தான். ஒரு பாவரிக்கை இல்ல, தாம் பாவத்தை அறிக்கை செய்தான், தன் கோத்திர பிதாக்களை பாவத்தை அறிக்கை செய்தான், ராஜாக்கள் செய்த பாவத்தை அறிக்கை செய்தான், ஆசாரிய பாவத்தை அறிக்கை, மொத்த பாவங்களையும் அறிக்கை செய்த போது கர்த்தர் இறங்கி சகாயத்தை உண்டு பண்ணி அவன் பார்க்க போயிருக்கான். எப்ப போனது? பகல்ல பார்க்கல, நைட்டு. நம்ம என்ன செய்வோம்? நைட் ஆயிட்டு காலை பார்ப்போமே அடுப்போம். நமக்கு ஊழியம் அதான. நைட்டு நமக்கு போகுது, மனசு வராது, விசுவாசம் வந்துடும், அது வந்துருது. நான் ஒன்னும் கவலைப்படல. சுத்தி பார்த்தா அந்த வசந்த வாசி மாடுத்தது. கவனிங்க, எருசலேமுக்காக இங்க கவனிச்சா இந்த பாருங்க, பாருங்க இந்த வார்த்தை பாருங்க, இங்க கவனிங்க. மனசுல கர்த்தர் ஒண்ணு அவனுக்கு சொல்லுதல்ல. குட், கர்த்தர் போய் செய்யணும். நீங்க தேடி வாசித்து பாருங்க, பைபிளையே 100 முறை வாசிங்க. அதை கிடையாது. அப்ப கர்த்தர் மனசுல வச்சது அதான் அவனுக்குள்ள ஒரு விருப்பம் உண்டாச்சு. இப்ப கவனிக்க, நம்ம தாவீதுக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு. என்ன விருப்பம்? ஆலயத்தை கட்டணும். குட், ஆலயத்தை கட்டணும். இதுவரை அந்த 4 திரைச்சல உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒரு ஆலயத்தை கட்டி இந்த உடன்படிக்கை போட்டு வச்சிருவோம் சொல்லி விருப்பம் வந்துச்சு. நாத்தான்வேல்கிட்ட சொன்னா,
யாரு? நம்ம தாவீது. கர்த்தர் உம்மோடு இருக்கார், உங்க மனவர்படி செய் அப்படின்ட்டான். அவன் ஏற்கனவே நிறைய பாவம் செஞ்சிருக்கான், அறியாம பண்ணிருக்கான். கையினால அந்த காலத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் திட்டம் வச்சுட்டார். ஆனா சந்தோஷப்பட்டார். நான் இதுவரை எனக்கு ஒருவனோட சொல்லலையே, நான் யார்ட்டும் சொல்லலையே, விரும்பி கேட்கலையே, அவன் செய்ய துணைந்தானே. ஆதலால் தாவீதே, உனக்காக ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்ட்டார். அப்ப ஆண்டவருக்காக விருப்பம் பண்ணி செய்ய போகும்போது ஆண்டவர் அவன் குடும்பத்தை, அவன் பிள்ளைகளை நீண்ட தூரம் வரையிலும் கத்த சொல்லிட்டார். அல்லேலூயா. கர்ப்ப பிறப்பாய் ஒரு பாலகம் பிறப்பான், அவனை கையில் எடுப்பேன், அவனுக்கு நான் பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், அவன் இந்த ஆலயத்தை கட்டுவான். உன் சந்ததியில ஜனங்கள் இல்லாமல் போவதில்லை. எவ்வளவு பெரியது! ஏறக்குறைய இப்போ 6000 வருஷத்துக்கு மேல தாண்டிட்டு அந்த சந்ததியில இன்னும் ராஜாக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல இல்ல அந்த ராஜாக்கள், எஸ்ரேலிலும் இல்ல, லண்டன்ல இருக்காங்க. இன்னும் லண்டன்ல ராஜாக்கள் ஆட்சி நடக்குது. வாயு வேகம், மின்னல் வேகத்துல உலகம் போய்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் அந்த தேசத்துல ராஜாக்களை கர்த்தர் வச்சு நடத்துறாங்க. அல்லேலூயா. சரி, காரியத்துக்கு வந்து கவனிங்க. மனசுல வச்சத, அந்த வாசிமா அந்த வார்த்தையை, மனசுல வச்சதை ஒருவருக்கு அறிவிக்கல. அங்க கவனிங்க. நீங்க ஒரு பிள்ளைய கட்டி விட போறீங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். உங்க உடைய மகளை, உங்க பேத்தியை கட்டி கொடுக்க போறீங்க. அவ நல்லா இருக்கணும்னு உங்க மனசுல விரும்புறீங்க பார்த்தீங்கன்னா, அதான் தரிசனம். அதை மனசுல வச்சிருக்கணும். அவ இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும் அதை வச்சுக்கிட்டு அந்த விருப்பம் நிறைவேறதுக்காக நீங்க உங்க ஜபத்துல, ஆராதனையில முழங்கால் போடும்போது அதை நினைச்சு நீங்க சோத்திரம் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யும், கொண்டு வரும். நான் சிம்பிளா உங்களுடைய காரியத்தை நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இதே போல எல்லாருடைய காரியத்துக்கு கதை சோதனம். நான் இன்னைக்கு உமாசங்கரன் வந்தான், அதாவது இந்த பாலுக்கு மீதி பஞ்ச கொண்டு வந்தான். இல்லை, சும்மா சுத்திட்டு அலையில பெரியமாங்க நான் ஆராதனைக்கு வரேன், பின்னால அரண்டிதான்ல, எப்போ ஆராதனைன்னு கேட்டான். அடுத்தது 4 மணிக்கு அப்படின்னேன். ஆஹா, இன்று இல்லை, அடுத்த வாரம் அப்படிங்க. சரி வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பத்தை செய்கையை ஆண்டவர் செய்றாரு, போடுற. இப்படிதான் ஆண்டு நமக்குள்ள போடுற. அது வேற கவலைப்படாது. உன் புள்ள, உன் சந்ததி நல்ல இருக்குன்னு விருப்பத்தை ஆண்ட போட்டாருன்னா அது அப்படியே நிறைவேறும். கலங்காருங்க, தைரியமா இருங்க. இந்த ஆண்டவரை நீங்க சரியா பிடிச்சிட்டா போதும். அப்போ அப்படிங்க முதல்ல ஜெபம் பண்ணா தரிசனம் வரும். குட். அந்த தரிசனத்தை மனசுல வைக்கணும். சரி, வச்சுட்டா போதும். அதை செயல்படுத்த முன் வரணும். என்ன செய்யணும்? அதை செயல்படுத்த முன் வரணும். அடிக்கடி போன் பண்ணி கேட்கணும், நம்ம நல்லா இருக்கியாமா, கட்டி கொடுத்தோட தொலைஞ்சாடா போகடா அப்படி விட்டுக்கூடாது. ஒரு போன் பண்ணி தள்ளி ஆச்சுடா அப்படி விட்டுறக்கூடாது. அதான் அதை என்ன செய்யணும்? போன் பண்ணி கேட்கணும், என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஏது இருக்கீங்க அப்படி போன் பண்ணி கேட்கணும். அப்படி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அது தூண்டப்படும். சரி, நம்ம மேல நம்ம அம்மா, நம்முடைய குடும்பம் நினைவா இருக்கு, அவளுக்கு தைரியம், ஒரு பலன், பக்க துணை விளங்குங்களா, காரியம் இருக்கு. அதனால நம்முடைய இப்ப கவனிங்க, எங்களுக்கும் இவருடைய தங்கச்சி ஒருத்தி இருக்கா பாளையங்கோட்டையில, பெட்டிக்காரு விளங்குதா, விரும்புனா அத்தாம்பா இல்லைன்னா செத்தாம்பா, சரி போட்டு சொல்லிட்டு போட்டு, அது பிரச்சனை இல்லை. இடையில எங்களுக்கு அவனுக்கு பேச்சு கிடையாது. எல்லா பக்கம் தண்ணி வந்துட்டு திடீர்னு போன் பண்ணி அத்தா எப்படி இருக்கியான்னு கேட்கா. எங்க வீட்டுக்குலாம் தண்ணி வரலாமா, எங்க ஊர்ல தண்ணி இல்லை அப்படியா, சரி எப்படி போன் பண்ணிட்ட, எல்லா பக்கமும் போன். அதுக்கு முன்னால ஒரு 2-3 மாசம் போனே கிடையாது. ஆனா அவ கேட்கா, பரவாயில்லையே, பேசாட்டாலும் அவளுக்கு சிந்தனை இருக்கு. ஒரு பிரச்சனை வந்த உடனே அக்கா அக்கா இப்படி இருக்காங்கன்னு சொல்லி, நான் இப்ப இந்த சம்பவம் சொல்லுறதுனால புரிஞ்சு கொள்ளணும். இது அடுத்த ஸ்டெப். அப்ப ராஜாட்ட போய் அவன் சொல்றான்,
இப்படி எல்லாம் கிடக்கு சொல்லிட்டேன்னா, சொன்ன உடனே தேவன் வாய்ப்பு வசதியை செய்தார். இப்ப நீங்க செய்து முடிக்கி வரையிலும் அவன் மனசுல இருந்தத யார்ட்டையுமே சொல்லல. அந்த வார்த்தை வாசிமா, இவ்வளவு வேலை செய்தவன் அத ஒருவருக்கும் சொல்லல. தரிசனம் நிறைவேறும் வரையிலும், முடிச்சு பிரதிஷ்டை பண்ண வரையிலும் அவன் சொல்லவே. சரி, சொன்ன என்ன நடக்கும்? பிரச்சனை சொல்றோம். நான் 2 காரியம் சொல்லிட்டேன், விடாது. பிரச்சனை கண்டிப்பா வரும். அதான் நான் இயேசு நாமத்துல ஜெயித்து மேற்கொள்ள கிருபை தருவோம். நான் சொன்னேன், சொப்பனத்தை யோசேப்பு சொன்னான். எங்க? அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அண்ணன்மார்கிட்ட சொன்னான். நடந்தது என்ன? பகைச்சான், கூட கொஞ்சம் பகைச்சான். சொப்பனக்காரன் வாராண்டா, இவனை கொன்றுவோம் அவனை திட்ட வச்சான். வித்தான், உள்ள தூக்கி போட்டான், திரும்ப தூக்குனான், வித்தான். இதான் நடக்கும். இதெல்லாம் நடக்கணும். சமாளிக்க முடியும்னா நீங்க சொல்லுங்க. இல்ல சொல்லாண்டா அப்படின்னா அது நடைபெறும் வரையிலும் கவனமா இருந்து காரியங்களை செய்யுங்க. நான் சொல்ல கவனிங்க, இதுதான் என்னுடைய பெஸ்ட் மேட்டர். உங்களுக்கு தரிசனம் தெரிஞ்சிட்டல, அதுதான் முக்கியம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்னொரு வருஷம் வாசிக்க போறேன். வாசிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிப்போம். 1 நாளாகமம் 17:2. 1 நாளாகமம் 17:2. இந்த தரிசனம் வெளியே கொண்டு வரணும். எப்படி சொல்லணும் சொல்லுங்க? வெளியே கொண்டு வரணும். தரிசனத்தை என்ன செய்யணும்? உள்ளே வச்சுட்டு கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரை உள்ள இருக்கும், அப்புறம் என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். அது நெகேமியா வெளியே எப்படி கொண்டு வந்தோம்னா செயல் வழியில கொண்டு வந்தோம். சொல்லல தவிர செயல் வழியை கொண்டு வரோம். இப்போ தாவீது வயசார கால் சொல்றான், டேய் நான் ஆலயத்தை கட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், இவ்வளவு தங்கம் இருக்கு, இவ்வளவு வெள்ளி இருக்கு, ஈசா ராஜா கிட்ட மரம் கட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், என் பையனோடு நீங்க இருங்க, கத்தரோடு இருப்பார், நீங்களும் ஆலயத்துக்கு செய்யுங்க அப்படிங்கிறத வெளிப்படையா கொண்டு வந்துட்டான். என் பிள்ளைகளுக்கு என்னைய பிடிக்காது, என் பிடிக்காதுன்னா யாம பிரச்சனத்துல அறுக்காரு அப்படின்னு அவங்களுக்குள்ளே அறுப்பு இருக்கு. நான் அறுக்காம எப்படி போயிடுவான்? பொதுவா என்னுடைய என்னன்னா, ஒரு டீச்சர் ஒரு பையனை அடிச்சானா எதுக்கு அடிப்பான்? அவன் எதிர்காலத்துல அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தா தான் அடிப்பான். எப்படியும் போட்டு அவன் அடிக்க போறான், அடிக்க மாட்டான். நமக்கு என்ன, நம்மளுக்கு 31ஆம் தேதி 30-31 சம்பளம் ஏடிஎம்ல ஏறிடும், டங்குன்னு போட்டு எடுத்துட்டு போயிட போறேன். ஏன் இவனை போட்டு அடிக்கணும்? படிச்சா படி. தமிழ் வார்த்தை சொல்லுவாரு, மாடா இருந்து படியும், இல்லைன்னா இரும்படிப்பீர் அப்படிப்பார். இருந்து படிச்சா பிரயோஜனம் உண்டாகும், இல்லைன்னா இரும்பு அடிப்பீர் அப்படிம்பார். அது போல நம்ம என்ன நோக்கத்துக்காக சொல்றோங்கிற புரிஞ்சுக்கணும். நான் இப்போ இந்த தரிசனத்தை உடைய 3 பேருடைய மேன்மையை சொல்ல விரும்புகிறேன். இந்த தரிசனத்தை உடைய 3 பேரை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அதுக்கு நான் உங்களுக்கு அந்த 3 நான் வேகமா சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். புரிஞ்சு கொள்வதற்காக நான் இவ்வளவு காரியங்களை சொல்லி வந்தேன். உங்களை புரிஞ்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க போறோம், அது வாசிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் 21:5. சங்கீதம் 21:5. சீக்கிரம். அதான் அப்போ மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். கவனிங்க, இப்போ ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, இது தனிப்பட்ட தரிசனம். கவனி, இன்னைக்கு நீ திருவந்து எடுத்துக்கணும். உனக்கு கர்த்தர் வாய்ப்பை தந்தார்,
நீ அடுத்த கட்ட நிலைக்கு உன்னை தாண்டி வருவதற்கு தேவனோட வாய்ப்பை தந்தார். ஆனா நீ பக்க வழியை தெரிஞ்சுக்கிட்டு பக்க வழியா போயிட்ட. எனக்கு ரொம்ப வேதனை, கண் கலங்கி நான் உட்கார்ந்து அழுதேன். ஆண்டவர் ஒரு பரிசுத்தம் அடைவதற்கு, ஆண்டோட ஒப்புரவாவதற்கு, ஆண்டோடு நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பை தரும்போது கட்டி பிடிச்சுக்கணும், விடவே கூடாது, ஒரு நாள் விடக்கூடாது. காலம் சென்று போன செல்வி சித்தியுடைய அம்மா ராசம்மா எங்கன்னா பார்த்தாலும் என்னை கட்டி பிடிச்சி அம்மா கொடுத்துருவா. எனக்கே வெக்கமா இருக்கும், நம்ம அடுத்த ஆளு முகம் படாத ஆளு. ஆனா அவளுக்கு என்னமோ தெரியாது, எங்க அண்ணன் போல இருக்க அப்படின்னு கட்டி பிடிச்சுமா கொடுப்பான். அவன் என்னன்னா ஒரு உறவு சம்பந்தத்தை என்ன செய்யறா, ஒரு பலப்படுத்துறா. நம்ம அறிவு குறைவினால இந்த பொம்பளை நம்மளை போய் அம்மா கொடுக்கா அவள் நம்ம வேதனைப்படுறோம். அவளுக்கு இருந்த ஒரு என்னன்னா என் அண்ணன் பிள்ளைகள் அப்படிங்கிற உறவை பெஸ்ட் பண்ணா. சரி போட்டு கவனிங்க. இதை போல ஆண்டவர் தப்பா நினைக்கிற, தவறா நடக்கிற, அல்லது சரியில்லாம நடக்கிற, தப்பி நடக்கிற ஒரு ஆளை திருத்துவதுக்கு தான் திருவிருந்து வச்சிருக்கிறார். அதை சரிப்படுத்தி இனிமேல் நான் செய்ய மாட்டேன்ப்பா, இனிமேல் இந்த பண்ணம் போக மாட்டேன்ப்பா, அதை பார்க்க மாட்டேன்ப்பா, நான் திருந்துறப்பா, உங்க ரத்தத்துல எனக்கு பங்கு தாங்கப்பா, உங்க சரீரத்துல எனக்கு பங்கு தாங்கப்பா அப்படின்னு போராடி அழுது ஆண்டோட போய் சேருவது. எனக்கு திருவந்தனா ஆரம்ப காலத்துல, இப்போ அவ்வளவு இல்லை, ஆனா இன்னைக்கு நான் அந்த அந்த பிரசன்ஸை நான் பெற்றுக்கொண்டேன். கதை சோதரம் அழாம நான் திருவந்த கையில் வாங்க மாட்டேன். என் பக்கத்துல இருந்து ஒரு பல கோடி அதிபதியாக இருந்தார். திருவந்த நேரத்துல என்னை பார்த்தார், கண்கலங்கி அழுந்து துண்டு வச்சு தொடச்சதை அவர் பார்த்தார். முடிவுல என் கூட உட்காந்து சாப்பிட்டார். அவர் கேட்டார் நைசா, என்ன பாச கண்கலங்கி அழுதிங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இந்த ஆண்டை ஒரு மாதிரி கழிச்சுட்டு வந்துட்டேன், புதிய ஆண்டுல நான் இப்படி கழிக்க கூடாது, அதனால என்னை கரம் பிடிங்கப்பான்னு அழுதேன் அப்படின்னு. விஜயன் அக்கட விஜயன் அவர் போற காரு 42 லட்சம் ரூபாய் கார்ல போறார். அவர் என்னை பார்த்துட்டு, இப்படியெல்லாம் ஆவிக்குரிய தன்மை இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. நான் ஏன் சொல்லுறேன்னா, தேவன் ஒரு வாய்ப்பு வசதி நமக்கு தரும்போது நாம் பயன்படுத்துறோம். சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பினால் கழிவுற பண்ணின உன்னை மேன்மையினால் ஆண்டவர் உன்னை கனம் பண்ணுவார். என்ன பெற்ற ரட்சிப்பை கவனி, பெற்ற ரட்சிப்பை பத்திரப்படுத்தி பாதுகாத்துக்கொள். ஏதோ தண்ணியில முங்கணும், அப்போ ஞானஸ்தானம் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த நிலைமை மாறி தேவன் நம்மை நல்வழி நடத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பு கர்த்தர் வச்சிருக்கிறார் என்கிற உணர்வடைந்து அது போய்னா தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த தரிசனத்தை, ரட்சிக்கப்பட்ட அந்த தரிசனத்தை மங்காதபடி அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. முற்ற முடிய நிலைத்திருப்பதற்காக எதிர்பாரு. அந்த ரட்சிப்பை கலங்கப்படுத்தாதபடிக்கு ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள். அப்பொழுது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த தரிசனத்தை வச்சிருக்கனால உன்னை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மேன்மையை பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். நிறைய சொல்லிட்டு போலாம். கர்த்தர் சோத்திரம். ஏசாயா 41 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41:16. கர்த்தர் சோத்திரம். 16 16. ஒன்ன சூழ்ந்திருக்கிற, ஒன்ன கீழ் தள்ளுன, அத நீ தூற்றுவாய். அப்படின்னா என்ன? ஒரு காலத்துல கவனிய, அந்த நல்ல விதைக்குள்ள பொக்கு கிடக்கு. நம்ம ஆவிக்குரிய நல்லவன் தான், நம்மகிட்ட சில தவறு இருக்கு, குற்றம் இருக்கு. அத
நீ என்ன செய்வாய்? தூற்றுவாய். ஆவியானவர் ஒன்னில் இருக்கிற அசுத்தத்தை கொண்டு போயிருவார். அது உன் பக்கத்துல திரும்ப சேராதபடிக்கு அது ஒரு தள்ளப்பட்டு போயிடும். நீயும் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, கவனிங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டுவதில் ரட்சிப்புல. முன்னாள் ரட்சிப்புல குழப்படி இருந்துச்சு, தவறு இருந்துச்சு, குழப்பம் இருந்துச்சு. ஆனா இப்பொழுதோ அவர் உன்னை விட்டு அகன்று விட்டது. இப்போ அந்த ரட்சிப்பு மேன்மையில என்ன செய்வாய்? களி கூறுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லிட்டு போறேன், நிறைய சொல்லிட்டு போவேன். சிம்பிளா உங்க சொல்லிட்டேன். இன்னும் ஒண்ணு கூட சொல்ல விரும்புறேன். அப்போஸ்தலர் 4:17. அப்போஸ்தலர் 4:17. இப்ப அவங்க பெற்ற ரட்சிப்ப பேசக்கூடாது. சட்டம், அடி, கவனிங்க, மிதி, சிறைச்சாலை, கண்டிஷன் விட்டானா? விடல. அதை குறித்து எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் அந்த கவனி அங்கே சொல்றார், படிக்காதவர்கள், வேதமை உள்ளவர்கள், இவங்க பேசுற பேச்ச பாரு அப்படின்னு மேன்மை உண்டாக்குறாங்க. அந்த ஜனத்துக்குள்ள அடிச்சானே, பேசுவான்னு சொன்னானே, அவன் சரசன் அடிச்சானே, அவன் சொல்றான். யாரு? படிக்காதவர்கள், வேதனை உள்ளவர்கள், அறிவில குறைஞ்சவர்கள், ஆனா பேச்சு ஒரு கல்விமான் நாவ போல இருக்க அப்படின்னு சொல்லி அங்க அவங்க பெற்ற ரட்சிப்ப தொடர்ச்சியாக போராட்டத்தின் நடுவுல நிலைத்தினால பேதுரு யோவானையும் கர்த்தர் அங்கே அவளுக்குள்ளே மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்க ரட்சிப்ப, அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை நீங்க காத்துக் கொள்ளும் பொழுது தேவன் தொடர்ச்சியான காரியத்தை செய்வார். நான் 2வது மேன்மை சொல்ல விரும்புகிறேன். இதுல நிறைய இருக்கு, எக்ஸ்ட்ரா பெட்டி நிறைய இருக்கு. நான் அதெல்லாம் சொல்லல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிங்க. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 நாளாகமம் 32:23. இந்த சம்பவத்தை, இந்த சூழ்நிலையை ஏசாயா தீர்க்கதரிசி 37ஆம் அதிகாரம் 1-ல நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும். நான் அதெல்லாம் ரொம்ப சொல்ல விரும்பல. எசேக்கியா ராஜாவுக்கு இக்கட்டான காலம். இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, பெரிய போராட்டத்தின் நடுவுல இந்த எசேக்கியா ராஜா தரிசனத்தின் மேல் கவனம் இருந்தான். அந்த பெரிய போராட்டத்தின் நடுவுல அந்த தரிசனம் பெற்றவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். உங்களை சூழ்ந்திருக்கிற எந்த பெரிய போராட்டமானாலும், தேவனுக்கு அடுத்த காரியத்திலையும், தெய்வத்துக்கு அடுத்த காரியத்திலையும் நீங்க பிடிச்சு நின்னீங்கன்னா அவர்களுக்கு முன்னால அந்த போராட்டம் ஓய்ந்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ கடன் என்கிற பிரச்சனை மலை போல பெருசா நின்று உங்களை வச்சிருக்காங்க. நீங்க அந்த சூழ்நிலையில கர்த்தர் ஒரு காலத்துல கடன் எல்லாம் நடத்தினாரு. ஒண்ணுமில்லாம கர்த்தர் நம்மளை மாற்றி வச்சிருந்தாரு. எவ்வளவோ நடத்திருக்காரு. அதே ஆண்டவர் இதுலயும் நடத்துவார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது ஒரு நாள் வரும், கர்த்தர் கடன் இல்லாத ஒரு வாழ்வை கர்த்தர் தந்து அந்த பெரிய போராட்டத்தின் நடுவுல தேவனை உயர்த்துவதற்கு ஏதுவாய் மாறும். நான் இப்ப சும்மா பாருங்க, சனகரிப்பு ராஜா சொன்னா எசேக்கியா நம்பாத, இவன் கை உங்களை ரசிக்காது, இவன் ஆண்டவரும் உங்க கை கொடுக்க மாட்டார், இவன் ஜோமன் சொல்லுவான், சச்சிபோன்னு சொல்லுவான், நம்பாத அப்படிங்க. யாரு? சனகரிப்பு. இவனுக்கு விரோதமாக 1,80,000 பேர் இருக்காங்க. 81 யாரோட சேர்த்து? ராஜாவோட சேர்த்து, சனகரிப்பு ராஜாவோட சேர்த்து. நல்ல கவனிச்சாங்க. இப்போ ஆண்டவர் சமூகத்தை விழுந்தான். பெரிய போராட்டம். இவன் சுத்தம் பண்ண போக பலன் இல்லை. பிள்ளை பேர் உண்டாயிருக்கிறது, பெறுவதற்கோ
பலன் சொல்லப்பட்டிருக்கிற அப்பேற்பட்ட இக்கட்டான காலம். ஆனா ஏசாயாவுக்கு சொல்றா, ஜோம் பண்ணுங்க ஐயா, ஊழியக்காரன் இருக்கார், ஜோம் பண்ணுங்க ஐயா அப்படிங்கிறார். அவன் ஜோம் பண்றான், இவனும் ஜோம் பண்றான். இவன் கொண்டு வந்த லெட்டரை சர்ச்சில் போய் நின்று கிழிச்சு ஆண்டு நோய் பார்த்து வாசிட்டான். ஆனா சொல்றாரு, எசேக்கியா உனக்கு தெரியாது, நான் மாஸ்டர் பிளான் போட்டிருக்கேன். அவன் மூக்குக்கும் அவன் கழுத்துக்கும் 2 கயிறு வச்சிருக்கேன். அவன் வந்த வழியில செத்தவனை போல போறான். நீ பாத்திருக்க போற, உன்னை நான் மேம்படுத்த போறேன். இன்னி ஜோம் பண்ணிருக்க, ஆலயத்துல அந்த கட்டரை எடுத்து கிழிச்சிருக்க, ஜோம் பண்ண சொல்லியிருக்க, நீரும் ஜோம் பண்ணிருக்க, ஜனங்களை பார்த்து பயப்பட சொல்லியிருக்க. அதனால நான் ஒரு வேலை செய்ய போறேன். ஒரு தூதனை ராத்திரியோடு ராத்திரி அனுப்பினார். 1,80,000 பேர் க்ளோஸ். ஒருத்தன் கூட தப்பல, ஒருவனை மட்டும் ஆண்டவர் அடிக்காம வச்சிருந்தார். யார? சனகரிப்பு ராஜாவை கொல்லல. ஏன்னா அந்த செய்தியை எசேக்கியா பார்த்து, எசேக்கியா எனக்கு இன்னும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலை செஞ்சார். 1,80,000 பேர் ஒரு தூதன், ஒரே தூதன். இந்த பிஜேபி எங்க நிற்கும், இந்த மோடி எங்க நிற்பான் நீங்களே பார்த்துக்காங்க. ஒரு தூதன் இறங்கினா 1,80,000 பேர் ஒரு பகுதி எதிர்க்க முடியல, முற்றிலும் க்ளோஸ். இப்போ பார்க்கான் யார? செத்த வீரர்களை. யாரு? சனகரிப். வரும்போது எப்படி வந்தேன், இப்போ இவ்வளவு பேருக்கு. இப்ப பாக்குறான் எசேக்கியா ஜெபம் பண்ணது எவ்வளவு பெரிய காரியம். எசேக்கியாவை நான் நிந்தித்தேனே, முட்டாள் சொன்னேனே, மோசமான சொன்னேனே, செத்தவனை போல அவன் தேசத்தை கத்த தெருவு பண்ணிட்டார். இப்ப யார் போறா? ஒரே குதிரை, ஒரே ராஜா, கையில ஆயுதம் இல்லாம ஊருக்கு போறான். வீடு போன உடனே அவன் 2 பிள்ளைகள் கூட்டி கொண்டு போய் அவனை கொன்னுட்டான். புரியுதா? ஏன் கொன்னா? அது தேவ சரித்திரம், அதை நான் சொல்ல விரும்பல. ஏன் சொல்றேன்னா, அந்த பெரிய போடத்தின் அளவுல எசேக்கியா கண்கலங்கனா, கண்ணீர் வடிச்சான், சத்தம் போட்டான், ஆயுதம் போட்டு அழுதான், ஜோமணியான்னு சொன்னான். முடிவு, தேவ தரிசனம் உள்ள எசேக்கியா ராஜாவை கர்த்தர் அந்த பெரிய போட்டத்தின் நடுவில் மேன்மைப்படுத்தினார். உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவியத்தில் இருக்கிற பெரிய போட்டத்தின் நடுவில் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஜெபத்தை விடாதுங்க. என்ன பிரச்சனை ஆண்டவரை சொல்லுங்க. அது நடுவில் உங்களுக்கும் கர்த்தர் தம்முடைய வேலையை செய்வதற்கு அவர் இறங்குவார், கிரியை செய்வார். சொல்லேலூயா. அது நிறைய இருக்கு, அதுல ஏகப்பட்ட இருக்கு. நான் விட்டுருந்தேன், கடைசியா சொல்லி நான் ஜெபம் பண்ண போறோம். நேரமானனால நம்ம அடுத்த காரியத்துக்கு போக வேண்டி இருக்கிறனால விட்டுறதேன். கதை சொல்றோம். அப்போஸ்தலர் 5:13. அப்போஸ்தலர் 5:13. திருமாசிமா பட்டணத்தில் ஒருவர் யாரோடு? அப்போஸ்தலரோடு, பேதுமையான மக்களோடு ஒருவர் சேர துணியல. ஆகிலும் ஜனங்களுக்கு முன்பாக தரிசனம் உள்ளவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்க சொந்த பந்தம் உங்க அற்பமா பேசி இவளா இவனா அவன் சொன்னானே, அவன் கண்ணுக்கு முன்னால உங்க உயர்த்தி இருப்பதை அவர்கள் பார்த்து உங்கள் மேன்மைப்படுத்த கத்து செய்வார். அதான் கர்த்தருடைய வேலை, அதான் கர்த்தருடைய வேலை. கர்த்தர் சோத்திரம். ஜனங்களுக்கு முன்பாக தரிசனம் உள்ளவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். நான் 3 நிறைய சொல்லிட்டு போகலாம், நல்லா கவனிச்சாங்க. சொல்லிட்டு போறேன், அதை கவனிங்க. சொந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். புறஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சொந்த குடும்பத்தின் நடுவில் மேன்மைப்படுத்துவார். உங்களை அற்பமாய் பேசுறானே அவனை கொண்டு உங்களை மேன்மைப்படுத்துவார். சொல்லலேலூயா. மொர்தெகாய் என்ன உண்டு? 50 முழ உயரத்துல ஒரு தூக்கு மரம் செஞ்சுக்கிட்டு, நாளைக்கு மொர்தெகாய் க்ளோஸ் அப்படி குடும்பத்துல பேசிட்டு வாரான் ராஜாவை பார்க்க. ராஜா தேவனால் சந்திக்கப்பட்டு, தேவ பிள்ளைகளால் தொடப்பட்டு,
காரியம் மாறுதலாய் முடிவதற்கு தேவன் கையில எடுத்து வச்சிருந்தார் ஒரு பரம்பரை. ராஜா கனம் பண்ண விரும்புகிறவருக்கு என்னெல்லாம் செய்யப்படும் என்று சொல்லப்படும் போது அந்த ஆமானுடைய இருதயத்துல என்ன தவிர இந்த ராஜா யாரை கனம் பண்ணுவான் என்று நினைத்து மம்மதையா சில வார்த்தையை சொன்ன போது